2வது படம் ஆடிஷன் கூப்பிட்டுருந்தாங்க. கூப்பிட்டோன்னா நீ எது நீ நான் ஆடிஷன் வரேன் வேணாம் ஒன்றும் கூப்பிடலாம் படா அப்படின்னு வரும். ஆடிஷன் போகும்போது போனேன். அப்புறம் திருப்பி அதே மாதிரி தான் விஜய் சேதுபதி இருக்காப்புல. ஸோ அவரை நம்ம கூட வந்து நான் ஷார்ட் ஃபிலிம் மிஸ்லாம் கூட இருந்தேன். நீங்கள் எத்தனை வருஷன்றது சினிமாவில் முக்கியம் கிடையாது, டைம். இதுதான் ஃபேக்ட். சவரத்துக்கு மிஷ்கின் சார் படத்தில் பண்ணேன். படம் பெருசாக போகலை. மிஷ்கின் சார் படம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணேன். மொம்மட்டி எங்கடா இருக்கான், மொம்மட்டி எங்கே என்னன்னா சட்டை கழிச்சு மொம்மட்டியா இங்கே இருக்கான், இங்கே என்னன்னா நெஞ்சிலேயே ஷூட் பண்ணுவார். ஸோ நம்ம நல்ல கேரக்டர் பண்ணுறோம். நான் வெற்றி பெறது ஒரு விஷயம். ஆனால் என் அம்மாவுடைய எங்கள் அப்பாவுடைய கனவு நிறைவேற்றுன்னு தான் நான் ஓடிட்டு இருக்கேன். எங்கள் அப்பாவையும் எங்கள் அம்மா பார்த்துருக்காங்க, பையனும் போராடிட்டு இருக்கான். எல்லாருமே சொல்லிட்டு இருப்பாங்க, எங்கள் அம்மா டப்பிங் ஆர்டிஸ்ட்டு, அதில் டப்பிங் உலகத்தில் சொல்லிட்டு இருப்பாங்க. நம்மோடு இருப்பவர் 100 படங்களுக்கு மேற்பட்டு நடித்த ஒரு நடிகர். பேட்டை, முண்டாசுப்பட்டி போன்ற பல படங்களை அடையாளமாக கூறலாம் நடிகர் ஆதேஷ் பாலா. வணக்கம். வணக்கம். சூர்யா சாரோட 6ல் சூர்யா சார் கெட்டப் போத கொண்டு இன்னைக்குமே ஒரு கெட்டப் சேஞ்சஸ்ல 6 படம். கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஒரு கமர்ஷியலா வந்த படம் அதான் கமர்ஷியல் ஹிட். பெருசா ஒரு கேங்ஸ்டராகவும் ஒரு வேலை ஒரு ரோல் பயங்கரமா இருக்கும். அதுல எப்படி வாய்ப்பு கிடைச்சது உங்களுக்கு? ஹரி சார் வந்து இதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் சாமி படம் பண்ணேன். சாமி படம் பண்ணோன்னா 2வது படம் ஆடிஷன் கூப்பிட்டுருந்தாங்க. கூப்பிட்டோன்னா நீ எது நீ நான் ஆடிஷன் வரேன் வேணாம் ஒன்றும் கூப்பிடலாம் படா அப்படின்னு வரும். ஆடிஷன் போகும்போது போனேன். அப்புறம் திருப்பி அதே மாதிரி தான் அவங்களே கால் பண்ணி கூப்பிட்டாங்க. இங்கே சைதா பட்டேல் தான் ஷூட்டிங் செட்டு போட்டுருந்தாங்க. த்ரோட்டாக அதில் ஹரி சார் உண்மையை மறக்க முடியாது. நான் ஒன்றுமே எனக்கு பெருசாக அவர் தெரியாது. ஆனால் நடிகர் சிவராம் பையன் மட்டும் தெரியும். அவர் இது சாமி பண்ணேன், ஒரு படத்தில் கோவில் பண்ணேன், 6 பண்ணேன். 6லலாம் த்ரோட்டாக பண்ணார். அதில் சாங்கு ஃப்ரீயாவுடு மாம்ஸ் பாட்டுக்கு டான்ஸ் ஆடிருப்பேன். அப்புறம் அந்த முன்னாடி இன்னொரு சாங் ஒன்று இருக்கும், அந்த சாங்கு சுண்டகஞ்சி சாங் ஒன்று இருக்கும், அதில் ஆடிப்பேன். நான் படத்தில் கிளைமேக்ஸ் வரைக்கும் வர்றது நாங்கள் 2 பேர் தான் வருவோம். இதெல்லாம் செத்துருவானுங்க. நாங்கள் தான் வந்து கடைசி அவர் ஏரோட்டம் வரைக்கும் பார்த்து நல்ல மாதிரி திருந்தி அப்படிலாம் வழியான்னு சொல்லுவோம். அது நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா. ஸோ அதில் படம் ஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க. கரெக்டாக அந்த காட்சியை நினைவூட்டினீங்க. இப்போ ஆடியன்ஸ் அப்படியே இன்ட்ராக்டாக இருப்பாங்க அந்த விஷயத்தில். அது தவிர ஹரி சார் படங்கள்ல தான் அந்த விறுவிறு காட்சிகள் தான். அந்த படங்களே பயங்கரமான விஷயங்களா இருக்கும். கோவில்ல இருக்கட்டும், கோவில்ல ரொம்ப ஒரு காதல் சீன்லாம் ரொம்ப நல்லா எடுக்கப்பட்டிருக்கும். அது தவிர சாமி விக்ரம் சாரோட கரியர்ல மறக்க முடியாத, விக்ரம் சார் கரியர்ல கண்டிப்பா மறக்க முடியாத ஒரு படம். அவங்களுக்குலாம் ஒர்க் பண்ணும்போது அந்த ஷூட்டிங் ஸ்பாட் நினைவுகள்லாம் எப்படி இருந்தது? ஏன்னா ஃபர்ஸ்ட் படம்னால எனக்கு ஒரு நர்வஸாக இருந்தது. அது ஒரு பெரிய பெரிய கேரக்டர். அந்த ஊர்ல ஒரு 4 கேரக்டர் 4 பசங்க இருப்பாங்க. என் தங்கச்சி கெடுத்துறான்னு சொல்லிட்டு வந்து ஃப்ரெண்டு சொல்லுவாப்புல. நான் ஊர்ல கல்லெல்லாம் தூக்கி எறிவோம். ஓகே. ஸோ அது வந்து எங்களுக்கு இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் படம் அப்படின்ற மாதிரி இருந்தது அவரோட பண்ணுறதில்ல. ஸோ அது பெருசாக எனக்கு ஒர்க்கிங் டேஸ் வந்து கம்மி தானே. ஒரு இப்போ இது வந்து நான் வந்து ஒரு 40-50 டேஸ் சூர்யா சார்வே ட்ராவல் பண்ணோம் இந்த 6 படத்தில். அதில் வந்து மேட்டர் ஆஃப் ஒரு 7 days 6 days அவ்வளோதான். ஸோ அதை விட எனக்கு இந்த கோவிலும் ஒரு 25 days ஒர்க் பண்ணாங்க. அதுலேயும் சாரோட நல்லா மிங்கிள் ஆகிட்டேன். ஓகே. எனக்கு உரிமையாக கூப்பிட்டு போடா வாடான்ற அளவுக்கு அவர் ஹரி சார் எனக்கு கூப்பிடுறாரு. அதெல்லாம் ஹரி சார் மறக்க முடியாது. அப்போ இயக்குனர் ஹரி படங்கள்லாம் இவங்கெல்லாம் இருப்பாங்கன்னா நீங்களும் நாங்கள் அப்படியே இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து நான் தான் சரி வேணாம், நம்ம கொஞ்சம் அடுத்த லெவல் போகணும்ல. இப்போ ஃப்ரெண்டு கேரக்டரே பண்ண முடியாது, நம்ம நம்மளுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி ஒரு கேரக்டரே பண்ணும் அப்படின்ற போது தான் நான் அதெல்லாம் போகாமல் அப்படி கொஞ்சம் வெளியே வந்துட்டேன். சார் ஹரி சாரே என்னை கூப்பிட்டுட்டு எத்தனை நாள் கால் ஷீட் எனக்கு இருக்குது, ஒரு 10 நாள் கால் ஷீட் போடுறேன் அப்படின்ற அளவுக்கு நம்ம வரணும்ல. நம்ம அப்படியே போடுறத விட இவங்கெல்லாம் வந்து எனக்கு பேச போட்டு கொடுத்துருக்காங்க. ஹரி சார்லாம் பேச போட்டு கொடுத்து என்னை அடுத்த லெவலுக்கு ஓட வச்சுருக்காங்க. இப்போ 100 படங்கள் அப்படின்னு சொல்லும்போது சார், சில பேருக்கு சினிமாவில் உடனே பெரிய வளர்ச்சி ஏற்படும், சில பேருக்கு கொஞ்சம் நாள் கழிச்சு ஏற்படும். அந்த மாதிரி 100 படங்கள் போது ஸ்டார்டிங்கில் எங்கள் கூட தான் இவங்க இந்த நடிகர் வாய்ப்பு தேர்னார், இன்னைக்கு பெரிய இடத்துல இருக்காருன்னா அப்படி யாராவது ஒருத்தர்? நிறைய பேர் இருக்காங்க. நம்ம அதை பற்றி எனக்கு பெரிய வருத்தமும் கிடையாது. இல்லை அப்படிப்பட்ட நடிகர்களை குறிப்பிடுறதுக்காக கேட்குறேன். இல்லை அதான் குறிப்பிட்டு சொல்லி நிறைய பேர் இருக்காங்கல்ல. விஜய் சேதுபதி இருக்காப்புல. ஸோ அவரை நம்ம கூட வந்து நான் ஷார்ட் ஃபிலிம் மிஸ்லாம் கூட இருந்தேன் நாளைக்கு. அவர் நிறைய பேர் இருக்காங்க நம்மகிட்ட. ஏன்னா ஒரு விஷயம் மட்டும் சினிமாலஜி, நீங்கள் எத்தனை வருஷன்றது சினிமாவில் முக்கியம் கிடையாது, டைம். இதுதான் ஃபேக்ட். ஏன்னா எங்கள் அப்பா காலத்தில் நான் சினிமா பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அதனால் எனக்கு யாரை பற்றியும் பொறாம கிடையாது, யார் மேலேயும் எனக்கு இதுவும் கிடையாது, எங்கேயும் கிடையாது. நான் அவங்கள பொறாமப்படுற நேரத்தில் என்ன நான் எப்படி வளர்த்துக்கணும் அதை மட்டும் நான் முடிவு பண்ணி ஓடிட்டுருக்கேன். ஸோ எனக்கு அவங்க ஓடிட்டாங்களே, அவங்க நம்ம பண்ணிட்டாங்களே, அவங்க வந்துட்டாங்க நம்மளுக்கு, அது ஏன்னா அது நம்ம கையில் ஒன்றுமே கிடையாது. நம்ம கையில் எதுவுமே கிடையாது. இப்போ நீங்கள் உங்களால் உழைக்க முடியும்,
பெர்ஃபார்ம் பண்ண முடியும், நீங்கள் முயற்சிகள் பண்ண முடியும், இவ்வளோதான் உங்களால் பண்ண முடியும். படத்தை ஓட வைக்கிறது எல்லாரும் வீட்டில் வந்து கூட்டு வந்துருங்க, அவங்க அந்த படம் வருங்க, நான் நடிச்சிருங்க வாங்க, எல்லாம் வீட்டில் இருந்து போய் ஓட்டு கூட முடியாதுல்ல. கரெக்ட். ஸோ அந்த படம் ஜெயிக்கணும், நம்ம நல்லா நடிக்கிற படம் கேரக்டர் வந்து அந்த படம் ஜெயிக்கணும், அந்த கேரக்டர் பேசப்படணும். முண்டாசுப்பட்டில் அது மாதிரி வந்துச்சு, எனக்கு நல்ல கேரக்டர் வந்துச்சு. அதுக்கப்புறம் பேட்டையில் பண்ணேன், அதுக்கப்புறம் இதில் சவரத்தி மிஷ்கின் சார் படத்தில் பண்ணேன். படம் பெருசாக போகலை, மிஷ்கின் சார் படம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணேன். நான் நிறைய எனக்கு அப்ரிஷியேஷன் கிட்டத்தட்ட எல்லா மேகசினுமே நான் பாராட்டினாங்க. ஏன்னா மிஷ்கின் சார் மாதிரியான படங்கள் வந்து அவர் ஒரு நுட்பமான ரொம்ப ரொம்ப ரசிச்சு நான் நடிச்ச டைரக்டர் அவர் மிஷ்கின் சார். வேற விதம் மேக்கிங்ல அவங்க படத்தில். ஸோ அதில் வந்து எனக்கு கேரக்டர் படம் ஃபுல்லாக இங்கே கை வச்சுருவேன். தமிழ் சினிமாவில் யாரும் இது மாதிரி பண்ணிக்க மாட்டாங்க. எந்த படத்துல எல்லாரும் வேற வேறு கேரக்டர் பண்ணிப்பாங்க, நான் படம் ஃபுல்லாக இங்கே கை வச்சிருவேன். படம் பார்த்தீங்களா? அது வந்து என்ன படம் பார்த்து இப்படி அடிபட்டுரும். ஃபர்ஸ்ட் படத்தில் படத்தில் பிகினிங் அடிபட்டுரும். ஒரு நாள் நடக்கிற கதை கடைசி வரைக்குமே நான் இங்கே தான் கை வச்சுட்டு வரேன். அந்த காமெடியான சீன்ஸ்ல அதாவது என்னன்னா, இப்போ மிஷ்கின் சார் உட்காந்துருப்பாரு, நாங்கள் அவர் அடிக்க போக சொல்லுவாங்க, அவர் கூட 4 பேர் இருப்போம். ஒருத்தர் போய் அடிக்கணும், அங்கே காசு கொடுத்து அடிக்க போவாங்க. கரெக்ட். எல்லாம் போய் அடிச்சிடுவானுங்க. நான் இங்கே ரைட்டில் இருப்பேன், இப்போ பார்ப்பாரு, நான் அவரை பார்ப்பேன், என்னத்துக்கு பாரு அப்படின்னு போவேன். அவர் பார்த்தோன்னே நானும் அடிக்கணுமான்ற அந்த ஆக்சுவலா அப்ப கை வச்சு தாங்கிட்டு போய் அவனை போய் எகிரி அடிக்கும்போது அவன் கத்துறானோ நான் கத்துவேன். அது படத்துல எல்லாமே ரசிச்சு அதெல்லாம் பார்க்கும்போது தியேட்டர்ல போகும்போது செம்மையா இருக்கும். ஏன்னா அவனும் கத்துவான், நானும் எனக்கு வழி தாங்க கூட கத்துவேன். நான் பேசிட்டு இயக்குநர்கள்லாம் சேர்ந்து காமெடி பண்ணாத கூட அந்த படங்கள். ஆமா, ராம் சார் அருமையான படம் சார். ஆக்சுவலா எல்லாருமே பாராட்டின படம். அது ஏன் மிஸ் அந்த நேரத்தில் ஒரு பெரிய இன்னொரு படம் கமர்ஷியல் ஹிட் ஆயிருந்தாலும் இந்த படம் பேசப்படலாம். அவ்வளோ அழகான படம். அவர் ஈவன் மிஷ்கின் சார் சொன்னார், நான் சவரகத்தி பார்ட் 2 பண்ணணும் அப்படின்னாரு. இன்னமும் அப்போ சொன்னார். அப்போ அந்த படம் போகலன்னும் போது அது அப்படியே போயிடுச்சு. இது மாதிரி அதான் இருந்துச்சு. ஒன்று சினிமாவில் நேரம் மட்டும் ஏன்னா மம்பட்டியான் இல்லை, தியாகராஜ சார் மறக்க முடியாது. மம்பட்டியான் இல்லை அவ்வளோ பெரிய கேரக்டர் பண்ணேன். மம்பட்டியான் பிரசாந்த் சார் கூட எனக்கு ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் வந்து எனக்கு பொலிச்சல் எனக்கு மட்டுமே கேமரா வச்சு ஒன்றெல்லாம் கலந்து. பிரசாந்த் சாரோட கெரியரில் அது ரொம்ப முக்கியமான ரொம்ப நல்ல படங்க, ரொம்ப நல்ல படம். பிரசாந்த் சார் அவ்வளோ அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். ஸோ எனக்கு நல்ல கேரக்டர், அவரோட ஃப்ரெண்டு கேரக்டர் பண்ணியிருந்தேன். கடைசியில் நான் தான் சாவேன், அவங்க ஃப்ரெண்டுலேயே நான் தான் கடைசியாக சாவேன். அவன் ஷூட் பண்ணும்போது மம்பட்டி எங்கடா இருக்கான், மம்பட்டி எங்க என்னன்னா சட்டை கழிச்சு மம்பட்டியான் இங்கே இருக்கான், இங்கே என்னன்னா நெஞ்சிலேயே ஷூட் பண்ணுவார். பிரகாஷ் ஷூட் பண்ண எமோஷனலான ஷூட் பண்ணோன்னா அது அப்படியே பிரசாந்த் சார் அந்த எக்ஸ்பிரஷன் அப்படியே அழுதுட்டு டேனோடார். அதுக்கப்புறம் தான் இவங்களை ரிவெஞ்சிருப்பார் அந்த மாதிரி. ஸோ நம்ம நல்ல கேரக்டர் பண்ணுறோம், படம் ஓடணும், ஓடி அது மக்கள்கிட்ட பேசப்படும். ஸோ அந்த டைம் ஒர்க் ஆகும். ஆமாம், அப்போ நம்ம யாருமே வருத்தப்பட்டு பிரச்சனை இல்லை. கரெக்டுங்களா? இப்போ நீங்கள் நம்ம யாரை ஜெயிச்சிட்டா கூட நம்ம வருத்தப்பட்டு பிரச்சனை இல்லை. ஓகே, நம்ம டைம் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஸோ நம்ம உண்மையாக உழைச்சிட்டு போராடிட்டு இருந்தால் அது டைம்ன்றது. உங்ககிட்ட எந்த கேள்வி கேட்கணும், பொதுவாக சினிமாவில் ஜெயிக்கிறதுனா இருக்கிற சவால்கள் வேறு. ஏற்கனவே சினிமாவில் ஒருத்தர் பிரபலமாக இருக்காரு, அவருடைய மகன் ஜெயிப்பதிலும் பிரச்சனை அப்படிங்கும்போது இங்கே அப்படிலாம் இல்லை, வாரிசு அதெல்லாம் பார்க்கப்படாது. உங்களுக்கு திறமை இருந்தாலுமே இங்கே ஜெயிக்கிறதுல சவால் இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சவால் இருக்கு. நேரம் எல்லா திறமையும் எல்லாருமே இருக்கு, அழகு எல்லாருமே இருக்கு. சினிமாவில் திறமையும் அழகுன்றது இம்பார்ட்டன் கிடையாது. 60% திறமை இருந்தாலும் 40% நேரம் ஒர்க் அவுட் ஆனால் தான் நீங்கள் வந்து சஸ்டெயின் பண்ண முடியும், ஜெயிக்க முடியும். இதுதான் ரியல் ஃபேக்ட். இது வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு. ஓகே. ஸோ அதனால இது யார் மேலேயும் வருத்தப்பட்டும் பிரயோஜனம் இல்லை. ஓகே. ஸோ நம்ம ஒரு திறமையை வளர்த்துட்டு ஒன்று நீங்கள் என்னன்னா, நீங்கள் ஒரு இடம் லேண்டை தாண்டி நடந்து போயிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் விதையை போட்டுகிட்டே போனீங்கன்னா போதும். அது நீங்கள் விதைக்கு நாசமாகுது இல்லை விதை வளருது அதை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் நீங்கள் உங்களோட டியூட்டியை பார்த்துட்டே போயிட்டு இருக்கீங்கன்னா ஒன்ஸ் இந்த ஏதாவது ஒரு வருஷத்துல ஏதாவது டைமில் உங்களுக்கு மழையே வறண்டு போன பிள்ளை ஏதாவது துளி மழை வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அப்போ நீங்கள் போட்ட விதை வந்து முளைக்க ஆரம்பிக்கும். முளைச்சி அப்படியே மரமாகும். அப்போது நீங்கள் விதையை நடிகனாக இருக்கணும், அவனை முயற்சிகள் பண்ணிகிட்டே இருக்கணும். உங்களுக்கு மழை வரல இதுவாகுது அதை காத்துட்டு எதை பற்றி கவலை இல்லை, நீங்கள் விதையை போட்டுகிட்டே போயிடுங்க. அப்போ அது மாதிரி நான் விதையை நிறைய போட்டிருக்கேன். நான் நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன். நானேவே நான் எனக்காகவே ஒரு ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணேன். ஒரு டேக் ஒன் ஷார்ட் ஒன் சிங்கிள் ஷார்ட் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன். நானும் ஃபஸ்ட் டைம் பண்ணேன் ஷார்ட் ஃபிலிம். அப்புறம் செல்ஃபியில் நான் கொரோனா டைமில் நான் வீட்டில் உட்காந்து செல்ஃபிலேயே ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன் 5 minutes. அதுவும் எல்லாம் இப்போ நம்ம நிறைய பேர் பாராட்டாங்க. அது சினிமா உலகத்துலேயே யார் நம்ம அந்தனன் சார்லேருந்து வலைப்பேச்சிலேருந்து அவங்க டீம்லேருந்து எல்லாருமே பாராட்டிருக்காங்க. அந்த அப்படி ஒரு ஷார்ட் ஃபிலிம் வெறும் 5 நிமிஷம் சிங்கிள் ஷாட் என் கையிலே வச்சு நானே கேமராமேன், நானே பண்ணி நானே மியூசிக். அப்போ வந்து கொரோனா டைமில் யாரும் வீட்டு வெளியும் போக முடியாது. அப்போது நான் அதுக்கு ஒரு ஆப்பை வச்சு நானே வந்து பண்ணி எடிட் பண்ணி நானே அதுக்கு வந்து யூடியூப்பில் வந்து காப்பிரைட் மியூசிக்னு போட்டு. ஆமாம். ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த மாதிரி முயற்சிகள் பண்ண போனதான் நீங்கள் உங்களை வந்து நீங்கள் வளர்த்து எடுக்க முடியும்.
கரெக்ட். இல்லைன்னா இன்னும் நான் அடியெல்லாம் கட்டியை தூக்கிட்டு போகிற காலம்லாம் பார்த்தோன்னா நான் அலர்ஜி ஆயிடுச்சு எனக்கு ஒரு கட்டத்தில். அடியில் போனேன், வாங்க ஆதேஷ் அந்த கட்டி எடுத்துங்க சார். கட்டி எடுத்துங்க, அந்த கட்டி எடுத்துங்க. எனக்கு உங்களுக்கு ப்ராப்பர்ட்டியாக அது மாதிரி ஒரு கட்டி எடுத்துட்டு, அதாவது ஒரு ஸ்டீரியோ டைப், ஒரு டைப் கேஸ்ட் மாதிரி ஒருத்தர் நல்ல ஹைட் அண்ட் வெயிட்டா இருந்தா இவர் வந்து ஒண்ணு கட்ட, தாடி இல்லாம இருந்தா இன்ஸ்பெக்டர் போலீஸ். ஸோ இது வந்து அப்போ ஒன்று நம்ம வாட்டர் சட்டமாக இருந்தோம்னா ஒன்று அதனால தாடி வைக்க ஆரம்பிச்சேன். ஐயோ இது என்ன போலீஸ், நான் அப்படியே போலீஸ் நிறைய பண்ணேன் முன்னாடி சீரியல்ஸ்லாம். முன்னாடி போலீஸ் ஆதேஷ் போலவா அந்த இன்ஸ்பெக்டர், அது ஒரு கட்டத்தில் எனக்கு அலர்ஜி ஆயிடுச்சு. எனக்கு ஐயோ என்னடா இப்படியே விட்டா போலீஸ் ஆகிடும் உங்களுக்கு அப்படின்னு அதுக்கு பயந்து தாடி வைக்க ஆரம்பிச்சேன். தாடி வைக்க ஆரம்பிச்சேன் அடியாள்னு கட்ட அருவாள். இதுவும் ஒரு கட்டத்தில் அலர்ஜி ஆயிடுச்சு. ஐயோ இப்படியே போனால் நான் எதுக்கு வந்து நின்று எல்லாம் போயிட்டு நம்மளுக்கு சாதா. அப்புறம் அதை தாண்டி உடச்சிட்டு வெளியே வந்தோம். மம்பட்டியாக தான் எனக்கு பிரேக் ஃபர்ஸ்ட் கேரக்டர் ஆர்டிஸ்ட் வரும். அதுக்கப்புறம் முண்டாசு, அதுக்கப்புறம் கேரக்டரை பிடிச்சி பண்ணோம். ஒரு கேரக்டரை செலக்ட் பண்ணி கேரக்டர் பண்ணேன். முண்டாசுப்பட்டி, மம்பட்டியான்னு, அப்புறம் நான் பொங்கிழு மனகரா, சவரகத்தி, ஸோ திமிர் பிடிச்சவன். அதில் நானே இண்டிவிஜுவலாக என்ன கேரக்டர் அப்படி எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சேன். இல்லைன்னா நம்ம அடியாலே எவ்வளோ நாள் பண்ண முடியும். இப்போ திமிர் பிடிச்சவன் பார்க்கும்போது விஜய் ஆண்டனி சார்லாம் புதுமுகங்கள் நிறைய பேர் அறிமுகப்படுத்துறாரு. அவருடைய ஷூட்டிங் ஸ்பாட் அனுபவம் அது மறக்கவே முடியாத அனுபவம். விஜய் ஆண்டனி சார் வந்து நான் நேரத்தில் இந்த இன்டர்வியூ கண்டிப்பாக சொல்லி ஆகணும். திமிர் பிடிச்சவனில் நான் வந்து ஒரு கவுன்சிலர் கேரக்டர் பண்ணேன். நீங்கள் பார்த்துட்டு தான் தெரியும். நீங்கள் அதில் கவுன்சிலர் கேரக்டர் பண்ணேன். அதில் ஒருத்தன் ஜட்டி பிடிச்சி ஜட்டியை ஊற்றிட்டு அவன் அது மாதிரி பண்ணுற மாதிரி டார்ச்சர் பண்ணுற மாதிரி கேரக்டர், ஒரு கவுன்சிலர் கேரக்டர். அதை பார்த்துட்டு உங்கள் அப்பா வந்து அடிப்பார். அவங்க அப்பா அடிக்க முடியாது, அவர் கோழை. அப்போ விஜய் ஆண்டனி சொல்ல நான் இருக்கேன் அடிக்கணும், அந்த மாதிரி சீன். நான் நடிகரை பார்த்த உடனே விஜய் ஆண்டனி சார் வந்து அது அடுத்த டேரக்டர் சொல்லி எனக்கு அடுத்த படத்துக்கு வந்து இவர் ரெஃபர் பண்ணுங்கள், இவர் சொல்லிட்டு அந்த ரெஃபர் பண்ணுங்கள், நம்ம பண்ணுற படத்தில் நம்ம டீம் பண்ண படத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த டேரக்டர் ஸ்பெசிஃபிக்காக சொல்லி, அந்த டேரக்டர் வந்து ஷூட்டிங்கில் நேரத்தில் எனக்கு கூட்டிகிட்டு போய் அந்த டேரக்டர் அந்த டேரக்டர் அடுத்த படம் இவர் ப்ரொடக்ஷன் பண்ணுற படத்தில் எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி, ஸோ அப்படி ஒரு அருமையான கேரக்டர் விஜய் ஆண்டனி சார். நடிக்கிறவங்க நான் பண்ணுறாங்கன்னா நல்லா பண்ணுறாங்கன்னா அவருக்கு பிடிச்சிருவாங்க. ஓகே. ஸோ அப்படி நான் வந்து அந்த படத்தில் வந்து பண்ணார். ஸோ அது வந்து திமிர் பிடிச்ச நான் மறக்க முடியாத விஷயம். இப்போ நீங்கள் சொன்னீங்க சார், கேரக்டர்ஸ்லாம் ஒரு டைப் கேஸ் கேரக்டர்ஸ் நிறையா வைக்கப்படுது. அதை தாண்டி சின்ன படங்கள்ல நமக்கு நல்ல ரோல்கள்லாம் சில இதில் கொடுக்கப்படும். ஆனால் அந்த படங்கள் தியேட்டரில் வர்றதுல பார்க்க மாட்டாங்க, வராது உண்டு. நான் மாதிரி எவ்வளோ படங்கள் கிட்டத்தட்ட நிறைய படங்கள் பண்ணிட்டு வெளியே வராமல் நிறைய நிற்குது. ஸோ வந்தாலும் பார்க்க மாட்டாங்க. ஏதாவது அத்திப்பூத்தமாக அடித்து வெளியே வந்தால் தான். இல்லை பெரிய நடிகர்கள் படங்கள் தான் பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கோ தியேட்டரில், அந்த பிரச்சனைகள் இருக்கோ? ஆமாம், அது உண்மையாக அது ஒன்று இருக்குது. ஆடியன்ஸ் உள்ளே போகிறது வந்து பெரிய ஆர்டிஸ்ட் தான் உள்ளே போவாங்க. அதர்வைஸ் மஞ்சுமல் பாய்ஸ் கிட்டே இருக்கு. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கண்டென்ட். ஸோ அதில் பெரிய ஆர்டிஸ்ட், சின்ன ஆர்டிஸ்ட், ஈவன் ஆத்தென்டிக் மலையாள படம், இட்ஸ் நாட் தமிழ் படம், மலையாள படம். ஒன்லி மவுத் டாகில் இவ்வளோ பெரிய ஹிட். இன்னைக்கு கூட 200 கோடி அப்படின்றாங்க. இப்போ தெரில என்ன கலெக்ஷன், 200 கோடி ரூபா கலெக்ஷன். என்ன இருக்கு சொல்லுங்க அதில்? என்ன பெரிய ஹீரோ இவ்வளோத்துக்கு அதர் லாங்குவேஜ் டப்டு மூவி கிடையாது. ஆமாம், தமிழ்ல பெரிதா கொண்டாடப்படுறதா நிறைய பேர். தமிழ்ல மிக பெருசாக கொண்டாடப்படுது. நான் உண்மையாகவே நான் தேட்டரில் போய் பார்த்தேன், அவ்வளோ ஆடியன்ஸ். நான் இவ்வளோ நாள் பேய் படத்தை பார்க்குற மாதிரியே நம்ம ஒரு 10 பேர் 20 பேர் உட்காந்து தேட்டரில் படம் பார்த்துட்டு இருப்போம். ஏன்னா 20 பேர் தான் உட்காந்து பார்ப்போம். இனி படம் ஃபுல்லாக ஆடியன்ஸ், அவ்வளோ க்ரௌடோட வந்து ஒரு ஆடியன்ஸ். நான் சொல்கிறது வந்து தேர்ட் வீக்கில், ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கில், தேர்ட் வீக்கில் கூட இவ்வளோ கூட வீக் டேஸில் கமலா தேட்டரில். ஸோ தேட்டர்களுக்கே அது பெரிய பொற்காலம் மாதிரி ஆயிடுச்சு இந்த மஞ்சுமல் பாய்ஸ் வந்து மலையாளத்தை காட்டிலும் தமிழ்ல நல்லா ஓடுறதா காரணம் வந்து கமல் சார் அண்ட் இளையராஜா. அந்த நம்ம அது கனெக்ட் ஆகிறோம்ல, அவங்களால கனெக்ட் ஆக முடியாது, கேரளா பீப்புள்ஸ் கனெக்ட் ஆக முடியாது, நம்ம கனெக்ட் ஆகிறோம். ஏன்னா ஈவன் டைட்டில் இருந்து அந்த கமல் சார் வச்சு தான் அந்த இமேஜஸ்லாம் வரும் டைட்டில். அப்புறம் RR இவங்க கொடைக்கானல் போனோடனே RR நம்ம இந்த RR தான், அந்த இளையராஜா சார் போட்ட RR தான் வரும். குணா படம் அந்த கேஸ் CD அப்போ உள்ளே போகும்போது, அப்புறம் அந்த தூக்கி வச்சு வந்து காப்பாற்றிட்டு வரும்போது அந்த நம்ம லவ்க்காக போட்டது தான் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு அந்த சாங் RR எல்லாமே நம்மளுக்கு கனெக்ட் ஆகுது. அப்புறம் கனெக்ட் ஆகுது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா தமிழ் தூக்கி கொண்டாடுறாங்க படத்தை. இப்போ தமிழ் படங்கள் இந்த மாதிரியான பெரிதும் வரவேற்பப்படுது. சின்ன சின்ன படங்களும் நல்லா இருந்தால் ஓடுற படங்கள் 1-2 அடையாளப்படுத்தப்படுது. இதை தவிர OTT போன்ற பிளாட்ஃபார்மும் இன்னைக்கு வந்திருக்கோம், அதுலேயும் நடிக்கிற வாய்ப்புகள் இருக்கா? நம்ம ஓடிடிக்குன்னு படம் பண்றோம், அது ஓடிடிக்கு போயிடுது. ஓடிடிக்குன்னு படம் பண்றதுலாம் இல்லை. எனக்கு நான் இப்போ அப்படி படம் பண்ணல, படம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த படம் சப்போஸ் பிஸ்னஸ் ஆக முடியாமல் இதுமாக முடியுமோ அது ஓடிடிக்கு படங்கள் போயிடுது. இப்போ சினிமாவில் எல்லாருமே வாய்ப்பு தேடி இன்னைக்கு இப்போ நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்ற பேர் வாங்குறீங்க. இதுக்கு முன்னாடி சினிமாக்குள்ளே வர்றதுக்கு போது பட்ட கஷ்டங்கள், அவமானங்கள்னு எல்லாருமே சொல்கிறாங்க. எந்த மாதிரியான கஷ்டங்கள்லாம் இன்னமும் அனுபவிக்க வேண்டியது இருக்கு? ஃபினான்ஸ் தான்.
வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது ஃபினான்ஸ் எனர்ஜி. நீங்கள் உங்களை எந்த இடத்துல நிர்ணயிக்கிறது உங்களை நிர்ணயிக்கிறது உங்களுக்கு ஃபினான்ஸ் தான். நாட் ஓன்லி இன் சினிமா, பப்ளிக் லைஃப்லேயும் அதான் இல்லை. நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸு போடாமல் பஞ்ச பராயிரம் போனீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச கல்யாணத்தில் போனால் கூட உள்ளே விட மாட்டாங்க. நார்மல் ட்ரெஸ்ஸு போடணும். ஓகே. சரி, ஏன்னா மெயின் அந்த ஃபினான்ஸ் தான். அது பெரிய கஷ்டம். அது வந்து கொஞ்சம் கஷ்டம் கிடையாது, பல அவமானங்கள். அந்த வெற்றின்றது கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் படுற அவமானங்கள், கஷ்டங்கள் வந்து சும்மா இல்லை. அது தாங்கக்கூடிய சக்தியெல்லாம் அதில் பெரிய விஷயம். அதனால தான் நாங்கள் 20 வருஷம் இருக்கிறதே நான் ரொம்ப பெருமையாக நான் நினச்சிட்டு இருக்கேன். ஏன்னா எவ்வளோ அடி வாங்கியிருக்கோம் லைஃப்பில். யாரும் புரிஞ்சிக்க முடியாது. சினிமாவில் வந்து ஒரு பொன் மனசு பெண் தான் புரிஞ்சுக்கணும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி சினிமாக்காரனுடைய வழி சினிமாக்காரன் மட்டும் தான் தெரியும். நீங்கள் வெளியே எங்கேயும் புலம்பவே முடியாது. நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், நான் சினிமாவில் கஷ்டப்படுறேன். நாங்களா பண்ண சொன்னோம்? நீங்கள் செலக்ட் பண்ண தொழில் நீங்கள் தான் பண்ணுறீங்க. சிம்பிளாக சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் ஜெயிச்சுக்கா ஊரே கொண்டாடுவாங்க, என் நண்பர்கள் என் நண்பன் அவன் இது அப்படின்னு கொண்டாடுவாங்க. ஆனால் அது வரைக்கும் அவன் படுற வழியை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு வந்து இன்டாலர்கள். நீங்கள் திறமை அதெல்லாம் தாண்டி வந்து சினிமாவில் நீங்கள் அவமானங்கள் நிறைய சமூகம் அவமானங்கள் சுமக்க நீங்கள் தாண்டி தான் சினிமாவில் கண்டிப்பாக. அது அதான் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு 1000 பேர் வராங்க சினிமாவில், 20 பேர் வெளியே தெரியுறாங்க, மீதி 950 பேர் அவங்க படுற கஷ்டங்கள் வந்து அவனுக்கு மட்டும் தெரியும். சரி, இன்னும் அதானா நீங்கள் எல்லா தகுதியும் இருந்தும் அவன் ஜீரோவாக இருக்க போகிறான். எல்லா தகுதியும் இருந்தும் அவன் ஜீரோவாக இருக்கான். இப்போ நான் காலேஜ் முடிச்சிருக்கேன், நான் பிரசிடென்சி காலேஜ் படிச்சிருக்கேன், ஒரு பிஏ கார்பரேட் செக்ரட்டரி படிச்சிருக்கேன். இதெல்லாம் வேல்யூ கிடையாது. நான் ஒரு பெரிய மார்க்கெட்டிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு தான் அந்த சினிமாவுக்கு வந்தேன். ஸோ அந்த வேல்யூலாம் யாருக்குமே தெரியாது. நீங்கள் ஜெயிச்சா மட்டும்தான் வேல்யூ. அப்போ அது வரைக்கும் நீங்கள் ஜீரோ தான். என்ன நீங்கள் பின்ன 1000 குவாலிஃபிகேஷன்ஸ் தான் கூட நீங்கள் ஒன்றுமே கிடையாது. இதுதான் சினிமா. 100 படங்கள் 20 வருஷம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறனால கேட்குறேன். இன்றைக்கும் சினிமாவில் நான் பெருசாக ஜெயிக்கணும்னு இயக்குநர்களும் நடிகராகணும் பலரும் வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு உங்களுடைய சஜஷன்னா என்னவா இருக்கும்? போராடுறதுக்கு தெம்பு வேணும். சிம்பிளாக தான். அவமானப்பட்டு தயாராகிடுங்க. போராடுறதுக்கு உங்களுக்கு தில்லு வேணும், தெம்பு வேணும். நாட் ஓன்லி 1 இயர் 2 இயர் 3 இயர்ஸ் 4 இயர்ஸ்ன்ற கணக்கெலாம் கிடையாது. நம்ம சொல்லிடலாம், இந்த அடுத்த வருஷம் ஜெயிச்சிருவேன், என்ன சரி கவர்மெண்ட் வேலையாது, அடுத்த வருஷம் இன்க்ரிமெண்ட் ப்ரொமோஷன் ஆகிடும், ப்ரொமோஷன் வந்துடும், இன்க்ரிமெண்ட் போட்டுவான்னு சொல்கிறதுக்கு நம்ம கையில் கிடையாது. இது கலை. இந்த படம் ஜெயிச்சா இந்த படம் நின்றுடுவேன் சொல்ல முடியாது, அந்த படம் நின்றுடுவேன் சொல்ல முடியாது. அந்த படம் ரிலீஸ் ஆகணும், ஓடணும், மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகணும், அதுக்கப்புறம் உங்கள் கேரக்டர் பேசப்படணும். இவ்வளோ இருக்குது. அதாவது சொல்லுவாங்க, அதான் ஒரு தாயாவது 10 மாதம் தான் ஒரு கருவை சுமக்கிறா, ஒரு சினிமாக்காரன் வந்து அவன் கடனை வாழ்நாள் ஃபுல்லாக சுமக்கிறான். அவன் மட்டும் சுமக்கலை, உண்மையை என்னுடைய அம்மா நான் வெற்றி பெறது ஒரு விஷயம். ஆனால் என் அம்மாவுடைய எங்கள் அப்பாவுடைய கனவு நிறைவேற்றுன்னு தான் நான் ஓடிட்டுருக்கேன். அதுதான் லைஃப்பில். என்னென்னா எங்கள் அப்பாவையும் எங்கள் அம்மா பார்த்துருக்காங்க. அவரும் கட்சா காலத்தில் போயிட்டு ஜெயிக்க வேண்டிய நேரத்தில் போயிட்டு பையனும் போராடிட்டு இருக்கான். எல்லாருமே சொல்லிட்டு இருப்பாங்க, எங்கள் அம்மா டப்பிங் ஆர்டிஸ்ட்டு, அதில் டப்பிங் உலகத்துல சொல்லிட்டு இருப்பாங்க, உன்னை பற்றி மட்டும்தான் அம்மாவுக்கு வருத்தம், கவலை வருத்தம். கோயிலுக்கெல்லாம் வேண்டிக்கிறாங்க, அந்த கடவுள் எப்போ கண்ணு திறப்பாக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு நிறைய படங்கள் வரணும் நாத சார்பாக வாழ்த்துறோம். கண்டிப்பாக. முக்கியமான விஷயமாக இறுதியாக ஒரு கேள்வி, நான் இந்த ரோல்லாம் பண்ண தயாராக இருக்கேன் நீங்கள் இப்போ சொல்கிறீங்க. இப்போ இன்ஸ்பெக்டர் ரோல் போலீஸ் ரோலாக கொடுத்தாங்க, அது வேணாம் போதும் டைப் கேஸ்டாக இருக்கு, திருப்பி வில்லனா கட்டை எடுக்கிறது தயாராக இல்லை, கட்டையெல்லாம் வேணாம் சொன்னாலே அலர்ஜியாக இருக்கு. அப்படி இருக்கும்போது இதில் பார்க்குற இளம் இயக்குநர்கள் யாராவது இருக்கலாம், இந்த மாதிரியான ரோல் பண்ணவும் நான் தயாராக இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க? எனி ரோல்ஸ் அதை நான் ப்ரூவ் பண்ணி வந்திருக்கேன். என்னால் காமெடி பண்ண முடியும். அது சவரகத்தியும் பண்ணியிருக்கேன், நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன், காமெடியும் பண்ணியிருக்கேன். என்னால் ஆக்ஷன் நான் முறைச்சாலே ஆக்ஷனாக பண்ண முடியும், நான் முறைச்சாலே வில்லனாக பண்ண முடியும். ஏன்னா ரொம்ப இப்படியே அப்படி இன்னும் முறைச்சாலும் போதும், என்னால் அது பண்ண முடியும். நான் லீட் கேரக்டர் ட்ரை பண்ணி லீட் கேரக்டரும் பண்ணிட்டுருக்கேன், படத்தோட லீடாகவும் பண்ணிட்டுருக்கேன், 2 படம் நடிச்சிட்டு இருக்கேன். நான் எதுவும் என்னால் பண்ண முடியும். நான் வந்து டான்ஸ் தெரியும், ஃபைட்டு தெரியும். ஸோ ஒரு நடிகனுக்கு என்ன தேவையோ அது என்கிட்ட நான் என்ன வளர்த்துட்டு வந்துட்டுருக்கேன். நான் அதான் சொன்ன மாதிரி இப்போது சினிமாவில் வந்து தகுதியே இல்லை, நீ வேஸ்ட் அப்படின்னு முன்னாடி சொல்லி தான் நான் சினிமா துறை விட்டு என்னைக்கு ஓடி இருப்பேன். இவ்வளோ பாராட்டுகள் தான் என்ன பாராட்டுகள், அதுதான் ஒரு உந்து சக்தி. அந்த உந்து சக்தி தான் என்னை தள்ளி 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 வந்து என்னை ஒரு தூரம் கொண்டு வந்துருக்கு. ஒவ்வொரு படத்துலையும் நல்லா பண்ணியிருக்கீங்க. இப்போ ஒரு படம் பண்ண ஒரு டேரக்டர் பேர் சொன்ன ரிலீஸ் ஆகணும், படம் ரிலீஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் 4 வருஷத்துக்கு வந்து திரும்பி கொடுக்குறேன். அந்த படம் உண்மையே கேரக்டர் பண்ணோன்னா அருமையாக பண்ணியிருக்கேன். நான் அந்த கேரக்டருக்கு நல்லா பண்ணியிருக்கீங்க. பெரிய பழுவேட்டர் பண்ணேன் நான் ஆக்சுவலாக, அது நான் சொல்லணும்னு சொன்னேன். பெரிய பழுவேட்டர் பண்ணும்போது அது வந்து அதாவது பொன்னியின் செல்வன் முன்னாடி சத்தமாக பொன்னியின் செல்வன் முன்னாடி ஈராஸ் ப்ரொடக்ஷன் வந்து பண்ணாங்க. ஓகே, ஈராஸ் ப்ரொடக்ஷன் வந்து பொன்னியின் செல்வன் பண்ணாங்க. அதில் வந்து பெரிய பழுவேட்டர் கேரக்டர் மட்டும் எடுக்கல, மற்ற எல்லா கேரக்டருமே ஆர்டிஸ்ட் முடிச்சு. அதுக்கப்புறம் என்னை வந்து கேட்டு அப்புறம் நான் ஆடிஷன் செலக்ட் பண்ணிட்டேன்.
அந்த கேரக்டர் வந்து நான் கெட்டப்போ அப்புறம் உங்களுக்கு சில்வன் அனுப்புகிறாங்க. ஸோ அந்த கேரக்டர் ஃபேஸ்புக்கில் போட்டாலும் அவ்வளோ நாங்கள் கதை படித்தோம் அந்த கேரக்டருக்காக நீங்கள் தான் ஆப்டாக இருக்கீங்க, பெரிய பேட்டர் ஆப்டாக இருக்கீங்க. அப்போ நான் ஒரு நாள் போய் நடித்தேன். அதில் ஹீரோயின் எனக்கு யார் தெரியுமா? நந்தினி கேரக்டர் யார் தெரியுமா? சொல்லுங்கள். இப்போ வைரலாக பேசப்பட்டு இருக்கோம் ராட்டி, சொல்லுங்கள். வைரலாக பேசப்பட்டு இருக்கேன். ஒரு சின்ன பார்ப்போம், சொல்லுங்கள். நீங்கள் வைரலாக பேசப்பட்டு இருக்கோம் ராட்டிஸ் இப்போ 2 நாளாக போயிட்டுருக்கு, 3 நாளாக போயிட்டுருக்கு. க்ளூலாம் கொடுக்குறாரே, சொல்லியிருக்கேன் நீங்களே. நிவேதா பெத்ராஜ். அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு அந்த இதுதான் கமிட் ஆனாங்க. ஓகே. அந்த பொன்னியின் செல்வன் தான் இதுதான் அவங்க ஃபஸ்ட்டு அவங்க கமிட் ஆகிறாங்க. நந்தினி கேட்டு கமிட் ஆனாங்க. அவங்க கூட தான் எனக்கு காம்பினேஷன் சீன். ஸோ பண்ணி முடிச்சு அதுக்கப்புறம் அங்கே வந்து பார்த்தோன்னா டைரக்டர் வந்து சொன்னார், சார் யூ ஆர் ஜஸ்டிஃபை த கேரக்டர் அப்படின்னாரு. ஸோ அதுதான் ஒரு நடிகன் வந்து வாங்க வேண்டியது. நம்ம என்ன கேரக்டர் பண்ணுறோமோ அந்த கேரக்டர் வந்து யூ ஆர் ஜஸ்டிஃபைடும் போது அதுதான் வந்து ஒரு நடிகன் கிடைக்கும். இது மாதிரி ஒவ்வொரு இயக்குனரும் அது மாதிரி தியாகராஜன் சார், நீ நல்ல நடிக்க மாட்டேன், நீ மிகப்பெரிய நடிகை நடார். ஆனால் மம்முட்டியான் பண்ணும்போது சொன்னார், என் மேலே தியாகராஜன் சார் எப்பயுமே பெரிய அன்பு இருக்குது. ஸோ அந்த அன்பெல்லாம் இவ்வளோ பாய்கரா சார் இப்போ ரீசெண்டாக ஒரு பாய்கரா சார் எனக்கு ஒரு இது கொடுத்தாரு, பைட் கொடுத்தாரு இப்போ பர்த்டே. உங்கள் அப்பாவோட கனவு நேரத்துக்காக வந்துட்டு இருக்கான், போராடிட்டு இருக்கான், நான் வந்துட்டு நல்லா நிறைய சின்ன நல்ல கேட்டெல்லாம் பண்ணிட்டு இருக்கான், நல்லா வருவான், நீ நல்லா வரணும்டா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு குருநாதர் பாய்கரா சார் இருப்பாங்க. ஸோ இவங்கெல்லாம் கொடுக்க என்னோட ஆர்ட்ஸ் அண்ட் பிளஸ்ஸிங்ஸ், அதெல்லாம் எங்கள் அம்மாவோட பிளஸ்ஸிங்ஸ், எங்கள் அப்பாவோட பிளஸ்ஸிங்ஸ், அதெல்லாம் நிறைய பேரோட பாராட்டுகள். இதுதான் வந்து என்னை 20 வருஷம் தட்டு வந்துருக்கு. இப்போ நீங்கள் நடிக்க லாய்க்கு இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னா ஃபீல்ட் அவுட் போயிருப்போம். நம்ம தான் வரலையே, வராத பிடிச்சி எனக்கு கொண்டு போயிடலாம். ஆனால் ஏதோ இருக்கு இருந்தால் நம்ம போயிட்டுருக்கோம். ஆனால் ஒன்றும் இல்லை, ஒரு 10 கதை இருக்குது, ஒருத்தன் ஒரு கதை தட்டுறான், முதல்ல இருக்க எடுத்து போயிடறான், ஒருத்தன் 2வது கதை தட்டுறான், முதல்ல எடுத்து போயிடறான், ஒருத்தன் தட்டிகிட்டே இருக்கான், 8 தட்டு 7 5 தட்டான் 6 தட்டான் 7 தட்டான் எடுத்துட்டான், வரல. அப்படின்னா அவன் 2 தட்டில் தட்டுவான், 2 பல்ல எடுத்து போட்டான், நமக்கு 8 அப்படின்னு டயர்டாக சில பேர் 8வது இதில் அவனுக்கு மிஞ்சி போனால் 9ல் இருக்கலாம், இல்லை 10ல் இருக்கலாம், அது 2 தான் இன்னும் இருக்காது. ஆனால் போடா ஒன்றுமே இருக்காது அப்படின்னு போயிடுவாங்க. இது மாதிரி வந்தவங்க என் கூட வந்தவங்க ஒரு 20 வருஷம் முன்னாடி 200 பேரில் எவ்வளோ பேர் போயிருக்காங்க. நாங்கள் இன்னும் அந்த 2 கேட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டோரியாகவே சொல்லிட்டீங்க. எஸ், இதான் ஆக்சுவலி ரியல் தான். நீங்கள் உங்களோட முயற்சியை டில் எண்டு வரையும் ட்ரை பண்ணும். நான் என் ஃப்ரெண்டு சொல்லுவேன், கடலுக்குள்ளே போயாச்சு. சினிமாக்காரர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு புரிதல் எப்பயுமே அவசியம் தேவையோ? கண்டிப்பா தேவை. 100% எதான் சொன்னிச்சு, வாழ்ந்தாலும் இறந்தாலும் இந்த சினிமா கொடிக்காத்த கும்புற மாதிரி தான். அடிச்சாலும் ஜெய் மாதிரி நான் சினிமாவில் ஜெயிப்பேன், அவன் பாட்டு எவ்வளவு அடி வாங்கினாலும் எவ்வளவு. ஏன்னா நீங்க திரும்பி உங்களால் ரிட்டர்ன் போக முடியாது, நார்மல் லைஃப் வாழ முடியும், ஒன்றும் தெரியாது எங்களுக்கு. இப்போ 20 வருஷம் நாங்கள் சினிமாலேயே வாழ்க்கை தொலைச்ச இடத்துல தானே நீ ஒரு மோதிரமோ தங்க மோதிரமோ தொலைச்சிட்டோம்னா அங்கே தானே நம்ம தேடணும். அதை விட்டுட்டு நான் இங்கே இல்லைங்க, நான் அங்கே போய் தொலைச்சேன், அங்கே போய் தேடணும்னா அதெல்லாம் முட்டாள்தனம் இல்லை. அது மாதிரி தொலைச்ச இடத்துல சினிமா தொலைச்ச இடமோ அதுக்கு அந்த எங்களுக்கு வேறு ப்ரொஃபஷன் தெரியாது. நான் சினிமாக்குள்ளேயே வாழ்ந்து இதுதான் தெரியும், நடிக்க தான் தெரியும், கேமரா முன்னாடி ஆக்ஷன் சொன்னால் நடிக்க தெரியும். இப்போ கேமரா முன்னாடி தான் இவ்வளோ தானே பேசுகிறேன், ஃப்ளூயண்டாக பேசுகிறேன். ஸோ அது இப்போ ஆக்ஷன் சொன்னால் இப்போ சினிமாக்களோட வாழ்க்கை அவ்வளோதான். ஓகே. அதனால தான் அவங்கள நிறைய பேர் அதுக்குள்ளேயே மன உளைச்சலாகி இதாச்சல் போயிடுறாங்க. ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக பேசுனீங்க. கரண்ட்டில் நீங்கள் பண்ணிட்டு இருக்க ப்ராஜெக்ட்ஸ் என்ன? கரண்ட்டில் வந்து இப்போது அரவிந்த் சாம்ஸாவது கள்ளப்பாட்டுன்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன், ஒரு செகண்ட் வில் நான் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் வேம்பான்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். அப்புறம் இன்னொரு பேரிடா படங்கள் பண்ணியிருக்கேன். அப்புறம் இவர் நாகேஸ்வர் சாரோட பேரன் விஜேஷ், அவர் கூட ஒரு படம் பண்ணியிருக்கேன், ஒரு அருமையான ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன். அப்புறம் செஞ்சிக்கோட்டைன்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன், ராஜமாபுரம், கருப்பு கண்ணாடி, இதெல்லாம் மாதிரி லீடாக ஒரு படம், இன்னொரு படம் லீடாக பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் கதைகள் வந்து இப்போ தேடி வருது, எனக்கு தேடி நல்ல கதைகள். அதாவது நம்ம வந்து சொன்னேன், உங்கள் மேலே நம்பிக்கை வரும் சினிமாவில். நான் கட்டையை தூக்குறவனாக தான் என்கிட்ட கதை வராது. நான் கட்டையை உடைச்சி அந்த கட்டையை கட்டையை எனக்கு அலர்ஜி, நான் வேற பண்ணுறேன்னு என்னை ஒவ்வொரு இடத்துல நிரூபித்ததுனால சில இயக்குநர்கள் நம்ம நம்பிக்கை வச்சு இப்போ நல்ல நல்ல கேரக்டர்லாம் பண்ணிகிட்டே இருக்கேன். பண்ணால் ஆதேஷ் பாலா கொடுக்கணும், நல்ல கேரக்டர் கொடுக்கணும் அப்படின்ற நம்பிக்கையை உருவாக்கியிருக்கேன். உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் தேடி வரட்டும். நாதஸ் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ. நாதஸ் சேனலில் சப்ஸ்கிரைபர் நம்ம நண்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். திரும்பவும் நாதஸ் சேனலில் ஒரு பெரிய இன்டர்வியூ நான் கொடுக்கணும்னு கண்டிப்பாக இருக்கேன். அதனால எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ.